எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த பங்குகள் குறித்த அப்டேட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பங்குகள் குறித்த அப்டேட்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். மார்க்கெட்ல வீக்னஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நிப்டி 50 ஒரு 66 பாயிண்ட் வந்து கரெக்ட் ஆகி 25,665 அப்படிங்கிற லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஜனவரி 5ஆம் தேதி நிப்டி வந்து 26,350 வந்து இருந்தது. அது வந்து ஆல் டைம் ஹையை உடைச்சு ஒரு புது ஹைல வந்து இருந்தது. அங்க இருந்து கடந்த ஒரு 10 நாள்ல 700 பாயிண்ட் கிட்ட டவுன் ஆயிருக்கு. டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா 25,600 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கு. சோ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நிப்டியில செல்லிங் இன்டென்சிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $4,635 ஒரு அவுன்ஸுக்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்லயுமே ஒரு கிராம் கோல்டு 110 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22 கேரட் 13,280 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில வந்து ஒரு கிராம் கோல்டு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. கோல்டுக்கு திரும்பவுமே பாசிட்டிவான அப்டேட்ஸ் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கால கோர் இன்ஃபிளேஷன் டிசம்பர்ல வந்து எதிர்பார்த்ததை விட கம்மியா வந்திருக்கு. 2.6%. ஃபெட்டோட டார்கெட் அப்படிங்கிறது 2% இருந்தாலும் 2.6 அப்படிங்கிறது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மி அப்படிங்கிறதுனால ஃபெட் வந்து இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற அந்த பிரஷர் வந்து கொஞ்சம் குறையுது. ஸோ growth வந்து இன்டென்சிஃபை பண்றதுக்காக ஃபெட் கூடிய சீக்கிரமே ரேட் கட் பண்ணுவாங்க. முன்னாடி எதிர்பார்த்ததை விட இப்போ அதிகமான ரேட் கட்ஸ் இந்த வருஷத்துல வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பிலீவ் பண்றாங்க. அதனால கோல்டு வந்து இன்னைக்கும் ரேலி ஆயிருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லயே வந்து பாசிட்டிவா தான் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபிளேஷன் கம்மியா இருக்கிறதுனால ஃபெட் அடுத்து ரேட் கட் சீக்கிரம் பண்ணாங்க அப்படின்னா கோல்ட்ல திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அமெரிக்கால இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து இன்னைக்கு நடக்குது. ட்ரம்ப் வந்து வரிசையா எல்லா கண்ட்ரி மேலயும் டாரிஃபா போட்டுட்டு இருந்தாரு. இப்போ அந்த டாரிஃப் வேலிடா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸோட முடிவு வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரேடர்ஸ் எல்லாருமே 73% வந்து இந்த டாரிஃப் எல்லாத்தையும் இல்லீகல்னு சொல்லி கோர்ட் சொல்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெட் பண்ணியிருக்காங்க. பட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது வந்து திரும்ப எக்கானமிக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏதாவது பவர் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிஸ்கஷன் நடக்குமே தவிர இல்லீகல்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கல. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அதுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். அடுத்து இந்தியால ஹோல்சேல் இன்ஃபிளேஷனும் வந்து 8 மந்த் ஹைக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு. நாம நேத்து வீடியோல பார்த்தோம் ரீட்டைல் இன்ஃபிளேஷன் வந்து 1.3%க்கு போயிருந்தது. அது 3 மந்த் ஹைல வந்து இருந்தது. ஹோல்சேல் இன்ஃபிளேஷன் வந்து 8 மாச ஹைக்கு வந்து போயிருக்கு. ஸோ இதனால ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹோல்ட் தான் பண்ணுவாங்க அடுத்த மீட்டிங்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 2025 இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல 125 பேசிஸ் பாயிண்ட் வந்து ஆர்பிஐ ரேட் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த சைக்கிள்ல ரேட் கட்டை வந்து பண்ண மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹோல்ட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்தது பட்ஜெட்டுக்கு முன்னாடி பினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து செபி கூடயும் ஆர்பிஐ கூடயும் ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அதுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ட்ரேடிங்லயே மக்கள் வந்து காசு விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிரிப்டோல வந்து அதுக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி வேணா விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல. பட் ஆனால் அதுக்கான கைட்லைன்ஸ் வந்தாதான் வந்து அதை பத்தின டீடைல்ஸ் வந்து நமக்கு தெரியும். அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஈரானோட சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒர்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க போராட்டம் வந்து பயங்கரமா வந்து மோசமாயிருக்கு. கிட்டத்தட்ட 2000 பேர் கிட்ட அந்த போராட்டத்துல வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இருக்கு. ஸோ யூஎஸ் வந்து கூடிய சீக்கிரமே ஈரான் கவர்மெண்ட் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கால வந்து ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க தாக்குதல் பண்ணாங்கன்னா ஈரான் வந்து நாங்களும் ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஷேர் ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜைடஸ்
லைஃப் சயின்சஸ் இந்த ஷேருக்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. இந்த ஜைடஸோட அமெரிக்கால இருக்கிற ஒரு சப்சிடரி கம்பெனி தான் வந்து சென்டில் தெரபூட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி. சோ அந்த கம்பெனிக்கு மென்கஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அப்ரூவல் வந்து எஃப்டிஏல இருந்து கிடைச்சிருக்கு. சோ இந்த டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரேரான ஜெனடிக் டிசார்டர் தான் வந்து இந்த டிசீஸ். சோ இது வந்துச்சு அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 3 வருஷத்துக்குள்ள வந்து இருக்கும். வந்தா ஒரு 3 வருஷத்துல இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேரான ஒரு டிசீஸ். சோ அந்த டிசீஸ்க்கு முதன்முறையா ஒரு ஃபார்மலான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த அப்ரூவல் மூலமா வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 2% கிட்ட ஷேர் வந்து கரெக்டா இருந்தது. நான் வந்து இந்த ஷேரை க்ளோஸா ஃபாலோ பண்றேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். வேல்யூவேஷனா பெட்டரா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து பர்சனலா இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன். அடுத்து வெனிசுலால வந்து அந்த ஆயில் ரிசர்வ் வந்து அமெரிக்கா வந்து டேக் ஓவர் பண்ணி அதாவது அவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது இந்தியாவோட ஃபார்மா இண்டஸ்ட்ரியை இன்டைரக்டா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெனிசுலாவோட எக்கானமி நல்லா இருந்தப்ப இந்தியால இருந்து ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வெனிசுலாவுக்கு நிறைய வந்து போயிட்டு இருந்தது. ஆனா அங்க எக்கனாமிக்கலா ஒரு பிரேக் டவுன் நடந்ததுக்கு அப்புறம் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு டாக்டர் ரெட்டிக்கு வந்து வெனிசுலால ஒரு சப்சிடரியா வந்து இருந்தது. ஆனா இந்த எக்கானமிக்கல் சிச்சுவேஷன்லாம் மோசமானதுக்கு அப்புறம் அவங்க அங்க லாஸ் பண்ணி அந்த சப்சிடரியே வந்து இழுத்து மூடிட்டாங்க. பீக் ஆஃப் தி டைம்ல வந்து $250 மில்லியன் ஒர்த் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியால இருந்து வெனிசுலாக்கு நடந்திருக்கு. ஆனா அது படிப்படியா குறைஞ்சு இப்போ வெறும் $100 மில்லியன் தான் வந்து நடக்குது. இப்ப அமெரிக்கா வந்து வெனிசுலால இருக்கிற அந்த ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து எடுத்து மேனேஜ் பண்றதுனால அங்க ஒரு எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் பாசிட்டிவா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ மக்கள் கையில பணம் வரும்போது அதை வந்து அவங்க இந்த ஃபார்மா ரிலேட்டட் லைஃப் ரிலேட்டடான அந்த விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க. அப்ப இந்தியால இருந்து ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து திரும்ப ரிவைவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபார்மாக்கு இன்னொரு அடிஷனல் சப்போர்ட்டா இருக்கு. நாம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஃபார்மா ETF நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். டாலர் டேர்ம்ஸ்ல வந்து எல்லா கம்பெனிக்கும் ரெவன்யூ வந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா கம்பெனிஸுமே வந்து அடுத்தடுத்து புதுசா அமெரிக்கால FDI அப்ரூவல் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து க்ரோ ஆப் அந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 28% வந்து குறைஞ்சிருந்தாலும் ஸ்டாக் வந்து 4% அப் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கான காரணம் போன தடவை ஒரு ஒன் டைம் கெயின்னால தான் வந்து ப்ராஃபிட் அதிகமா இருந்தது. ஸோ ஆப்ரேட்டிங் ரெவன்யூ அப்படிங்கிறது போன இயரை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால ஷேர் வந்து பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் இந்த க்ரோ ஷேர் அப்படிங்கிறது 50 PEக்கு மேல அதிகமா இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ அதனால நான் வந்து இதை ரொம்ப ஓவர்வேல்டா பாக்குறேன். இந்த செக்மெண்ட்குள்ள நான் வந்து என்ட்ரி ஆகிறது இல்ல. அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு அக்கௌண்டிங் இஷ்யூஸ்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது. அப்ப ஷேர் பிரைஸ் கூட பயங்கரமா அடி வாங்கி இருந்தது. சோ இப்ப அதனால அந்த போர்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக 2 இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து நாங்க ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஷேருமே வந்து இப்ப 450 ரூபாய் ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. PE பாத்தீங்கன்னா 60 PEக்கு மேல இருக்கு. சோ இதுவுமே வந்து ஒரு ஓவர் வேல்யூட் ஷேரா தான் வந்து நான் வந்து பாக்குறேன். அடுத்து இந்த வாரத்துல HCL டெக் அதுக்கப்புறம் TCS இந்த 2 பெரிய ஐடி கம்பெனிஸ்மே வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்ல பெருசா இந்த ஷேர்ல வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. இப்போ இந்த ரிசல்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா AI ரிலேட்டட் ரெவன்யூ growth அப்படிங்கிறது TCS ஓட கம்பேர் பண்ணும்போது HCL டெக்ல நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. HCL டெக் வந்து $146 மில்லியன் வந்து AI ரெவன்யூ வந்து பண்ணியிருக்காங்க. இது லாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது 46% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்னைக்கு கொட்டாக் மஹிந்திரா பேங்க்ல அவங்களோட ஸ்பிளிட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. 1:5 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஸ்பிளிட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால 2000 ரூபாய்க்கு மேல இந்த ஷேர் வந்து இப்போ 420 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் P/B பார்த்தோம் அப்படின்னா அது 2.53 இருக்கு. ஸோ இதனால இதை வந்து நான் ஒரு காஸ்ட்லியான ஷேரா தான் பாக்குறேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஷேர்ல வந்து எந்த பொசிஷனும் வந்து எடுக்கல. இந்த ஸ்பிளிட்னால வந்து பிரைஸ் குறைஞ்சதுனால ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பெருசா சேஞ்ச் ஆகாது. ஓவர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறத என்னோட ஒரு கருத்தா இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க புதுசா லான்ச் பண்ண அந்த சைரா பிராண்டுக்கு அப்புறம் பஞ்சும் வந்து புதுசா நாங்க கொண்டு வர போறோம். ஸோ இதனால இந்த கார்ஸ்க்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை மேட்ச் பண்றதுக்கு நாங்க கெப்பாசிட்டியை வந்து ரேம்ப் அப் பண்ண போறோம், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல டொமஸ்டிக் மார்க்கெட்ல அவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிறத இது வந்து நமக்கு காட்டுது. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல JLR சேல்ஸ்ல இருக்கிற ஒரு பிரச்சனைனாலதான் இந்த ஷேர்ல வந்து பிரஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அடுத்து ஹவுசிங் செக்டர் 2025 வந்து ஹவுசிங் செக்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அதுவும் அஃபோர்டபுள் ஹோம் செக்ஷன் வந்து பயங்கரமா வந்து
சேல்ஸே ஆகாத ஒரு செக்ஷன்ல தான் இருந்தது. இப்போ ஐடி கம்பெனி ரிசல்ட்ஸ்லேயே வந்து நிறைய லே ஆஃப்ஸ் வந்து நடக்கிறதுனால ஹவுசிங் சேல்ஸ் அப்படிங்கிறது பிளாட்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ஒரு வாரத்துல நிப்டி ரியாலிட்டி வந்து 7% கிட்ட கரெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 2025ல எஃபிஐஸ் வந்து பயங்கரமா வந்து வித்திருந்தாங்க. 1.5 ட்ரில்லியன் ருபீஸ்க்கு வந்து ஷேர்ஸை வந்து வித்து தள்ளியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைக்கிளிக்கல் செக்டரை வந்து எஃபிஐஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஆயில், கேஸ், டெலிகாம் இந்த மாதிரி செக்டர்ல அவங்க வித்தது அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஐடி, எஃப்எம்சிஜி இந்த 2 செக்டர்ல தான் வந்து எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2025ல எஃப்ஐஎஸ் வந்து அந்த பக்கம் வித்துட்டு இருந்தாலும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து ஸ்மால் கேப், மிட் கேப், அப்புறம் ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3 செக்மெண்ட்லுமே 2025ல பெருசா ரிட்டர்ன் அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கல. ஆனா அந்த செக்டார்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது ரீட்டைல் இன்வெஸ்ட்க்கு இன்னும் குறையல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டேட்டா நமக்கு சொல்லுது. மிட் கேப் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ்ல வந்து போன வருஷத்தை விட 2025ல 46% வந்து இன்ஃப்ளோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப் ஸ்கீம்ஸ்ல வந்து 53% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க பர்சனலா ஸ்மால் கேப்போ இல்ல மிட் கேப்போ இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலுமே அவங்க என்ன மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டையாவது அப்பப்ப செக் பண்ணுங்க. அதை வேலிடேட் பண்ணும்போது தான் உங்களால வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க என்ன மாதிரியான ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நான் வந்து பர்சனலா ஃபிளெக்ஸி கேப் இந்த மாதிரியான ஒரு பாசிவ் ஃபண்ட் இந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து இன்வெஸ்ட் பண்றேனே தவிர ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல வந்து நான் வந்து பெருசா எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது இல்லை. அதே மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதும் வந்து நான் எப்பவுமே பண்றது இல்லை. ஒரு கம்பெனி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ரிசல்ட்ஸ் வர வர எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து ஐபிஓ அந்த ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டிங் மெத்தடா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு. அடுத்தது இன்டர்நேஷனல் லெவல்ல என்னென்ன நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டா வந்து அவங்களோட லே ஆஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட விஆர் யூனிட்ல வந்து 10% ஆளுங்களை வந்து நாங்க லே ஆஃப் பண்ண போறோம். அதுல இருந்து நாங்க ஏஐ டிவிஷனை ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சைனா வந்து 2025லயும் ட்ரேட் சர்ப்ளஸா தான் இருந்திருக்காங்க. இந்தியா வந்து ட்ரேட் டெபிசிட்டா இருக்கிற அதே சமயத்துல சைனா வந்து உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸ் கூடவே வந்து கம்பேரிட்டிவ்லி ட்ரேட் சர்ப்ளஸ்ல தான் இருக்காங்க. அவங்களோட ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது 2025ல $1.2 ட்ரில்லியன் வந்து ஹிட் பண்ணிருக்கு. இது யூஎஸ் டாரிஃப்னால அமெரிக்காவுக்கு நடக்கிற எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் சைனால இருந்து போற ஷிப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்கால நடந்த அந்த பாதிப்பை வந்து இந்த 2 செக்மெண்ட்லயும் நடந்த இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து மேட்ச் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பட்ஜெட்ல மார்க்கெட்ல இருக்கிற பிளேயர்ஸோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன இருக்கு அப்படின்னா எஸ்டிடி அப்படின்னு சொல்லப்படுற செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸும் அப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸும் வந்து குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் வந்து இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அது பண்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து இந்த கோல் இந்தியாவோட சப்சிடியரான பாரத் கோக்கிங் கோல் ஐபிஓ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 147 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஐபிஓ வந்து 1.17 லட்சம் கோடி வந்து டிராஸ் வந்து பிட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இதோட அலோகேஷன் வந்து இன்னைக்கு நடக்கிறதா இருந்தது. ஆனா இந்த அளவுக்கான ஒரு அதிக அளவிலான பிட்ஸ் வந்து வந்ததுனால அலோகேஷனை வந்து ஜனவரி 19ஆம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ லிஸ்டிங் வந்து ஜனவரி 19ஆம் தேதி திங்கட்கிழமை தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு சென்செக்ஸ் அண்ட் நிப்டி ரெண்டுமே வந்து மார்க்கெட் வந்து ஹாலிடே. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரால வந்து டொமஸ்டிக் எலெக்ஷன், லோக்கல் எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அதனால 15th ஜான் வந்து மார்க்கெட் வந்து ஹாலிடேவா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நியூஸ். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டடான முக்கியமான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.